அடையாளமாய் இடி முழக்கத்தை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. இடி சத்தத்தை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சாமுவேல் இடத்துல ஓடியாடுறாங்க. எதற்காக? சாமுவேல் பண்ண ஜபத்திற்கும் தேவன் செய்கிற அற்புதத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நீ வெச்ச விண்ணப்பத்துல உறுதியாரு. நடக்கும் 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 நடக்கும். எடுத்த உடனே நடக்குதுன்னா சீக்கிரத்திலே அந்த விசுவாசம் என்ன போயிடும்? கெட்டு போயிடும். நீ பெற்ற ஆசீர்வாதம் இழந்து போயிடும். எந்த ஒரு ஆசீர்வாதம் தாமதித்து கிடைக்கிறதோ அது உன் வாழ்க்கையில நிலைத்து நிற்கும். கரங்களை திரும்பி ஆமென் சொல்லுவேன். நீ தேவனை நோக்கி கூப்பிடு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது உன் இருதயத்தின் ஆத்மா சத்தம் எப்படி கேட்டுக்கொண்டு, ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுங்க. உன் விண்ணப்பம் எது? உன் கணவன் திருந்தணுமா? உன் பிள்ளை திருந்தணுமா? இல்லை உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுமா? இல்லை உன் வியாதி மாறணுமா? சூழ்நிலை மாறணுமா? உன் இருதயத்திலிருந்து நீ கூப்பிடுறது நிறுத்தாத. பிசாசோட வேலை என்ன தெரியுங்களா? நீ கூப்பிட்டுட்டே தான் இருப்ப, ஆனா உன் காரியத்தை மாத்திடுவான் பிசாசு. பாப்பான். தேவனை மீண்டும் சொல்றேன், அரசன் அன்று கொள்ளும், தெய்வன் நின்று கொள்ளும். இது பழமொழி. அதே போலதான் தேவன் நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு பொறுத்து தான் செய்வார். அல்லேலூயா. உடனே உடனே எதையும் செய்ய மாட்டான். உனக்கு சரி நிறைய ஒரு தேவைகள், உனக்கு அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் செய்வதற்கு, உன் விசுவாசத்தையும் பெருப்பதற்கு தேவன் தாமதிப்பார். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 91:15 படிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்தில் நாளில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை கனப்படுத்துவேன். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். அல்லேலூயா. நம்ம கூப்பிடுறோமா? கூப்பிடுறோம். ஆபத்து நேரத்தில் தான் நம்ம தேவனை கூப்பிடுறோம், நல்லா இருக்க நேரத்தில் கூப்பிடுறதில்ல. ஆனால் தேவன் சொல்றாரு, என் பிள்ளை தான் நீ, ஆபத்து நேரத்தில் என்னை கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. என்னென்ன துன்பம், என்னென்ன துயரங்கள், நெருக்கத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு யாரெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுறீங்களோ நீங்க ஒரு மறு உத்தரவை என்ன பண்ண போறீங்க? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போறீங்க. நம்ம உறவுகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகு நம்ம யாரை தேடி போறோம்? தேவனை தேடி போறோம். ஆனா தேவனை தேடினாலும் தேவன் எப்படி நம்ம வச்சிருக்கிறோம்னா, ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆபத்து நாட்களில் தேவனை கூப்பிடுகிறோம். தேவனை உண்மையாய் புரிந்து கொண்டு நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே என் தேவனாகிய கர்த்தர் செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இந்த நாள் உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை நீங்க கேட்குறீங்கன்னா நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் மாறுறீர்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுறோமா? ஆமா கூப்பிடுறோம். ஜெபிக்கிறீங்களா? ஆமா ஜெபிக்கிறோம். தேவனை மட்டும் சார்ந்திருக்கீங்களா? ஆமா நான் தேவனை மட்டும் தான் சார்ந்து இருக்கிறேன். எல்லாம் கரெக்ட். ஆனா நம்ம பேசுற வார்த்தைக்கு என்ன கிடைக்கல? பதில் கிடைக்கல. ஆனா வசனம் சொல்லுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன்னா யாரு? நீங்க தான். நீங்க என்னை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா மறு உத்தரவு அருள செய்வேன்னு சொல்றாரு. ஆபத்து நாட்களில் அவனோடு இருந்து அவனை என்ன பண்ணுவேனா? விடுதலை ஆக்குவேன். ஆபத்து நாட்கள் உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன். தூரத்துல இருந்து உனக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? அருளை செய்ய மாட்டேன். நன்மையை உன் கூடவே இருந்து இந்த ஆபத்துல இருந்து விடுதலை ஆக்குவேன். இதெல்லாம் கேட்கறது கரெக்டு. ஆனா இயேசுவை நான் கூப்பிடுறேனே பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன், பிரச்சனைன்னு வந்தா எனக்கு இயேசு தான், ஆனா ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டாரு? நம்ம அதுதான் கேள்வியா இருக்கும். அநேகர் குடும்பங்கள்ல ஒரு பெற்றோர் இருப்பாங்க, வயதான ஒரு பெற்றோர் இருப்பாங்க, வேலை வருமானம் எதுவுமே இல்லாத ஒரு பெற்றோர் இருப்பாங்க. ஆனா அந்த பெற்றோர், அதுல தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், இல்ல வயது முதிர்ந்து வீட்டில் யாரா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? வயசுல முதிர்ந்தவங்கன்றதுனால மரியாதை கொடுப்போம். அவங்க வந்தா அவங்க சொல்ற வார்த்தைக்கு ஏதோ கேட்போம். 100 வார்த்தை கேட்கலன்னா ஒரு வார்த்தையாவது கேட்போம். இப்படி அவங்கள எப்படி வச்சிருப்போம்? ஒப்புக்கு சப்பான தான் வச்சிருப்போம். நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு தேவைன்னா அவர்கிட்ட போக மாட்டோம். ஏன்னா அவங்க கிட்ட என்ன கிடையாது?
ஒன்றும் கிடையாது. எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, எல்லாத்தையும் செலவழித்து வாழ்க்கையை நமக்கு அர்ப்பணித்து முடிச்சுட்டாங்க. இனிமேட்டு அவங்ககிட்ட கேட்டால் ஒன்றும் இருக்காது. அதுவே அவங்க பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தாங்கன்னா, ஒரு 4-5 வீடு வாடகை விட்டு அந்த வாடகையெல்லாம் வாங்குறவங்களா இருந்தாங்கன்னா, இல்லை சொந்த சொத்துல நிறைய வச்சிருக்காங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா அடுத்தது சொத்து தான் வச்சுக்கிங்களேன், அவங்கள எல்லா விஷயத்துக்கும் சும்மா இருக்கிறவங்கள கூட என்ன பண்ணுவாங்க, வராதவங்கள கூட கூப்பிட்டு உட்கார வைப்போம். நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் தான் எல்லாம். ஏன்? அந்த சொத்து என்ன ஆசைக்காக, அவங்க கிட்ட இருக்கிற தேவைகளுக்காக எப்படியாவது அவங்க கிட்ட என்ன பண்ணிடணும், ஏதாவது ஒரு நன்மையை நான் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு இயேசுவை நம்ம என்ன பண்றோம், ஒரு மதிக்கத்தக்கவராய், ஒரு புனிதராய் நம்ம ஓரத்தில் உட்கார வச்சிருக்கோம். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா யார்கிட்ட போய் தேடி நிற்கிறோம்? யார்கிட்ட போய் நிற்கிறோம்? ஏசப்பட்ட போய் நிற்கல, உன் சொந்த பந்தத்திட்ட போய் நிற்ப. கடன்னா அவங்க கிட்ட கேட்டா அவங்க கொடுத்துருவாங்க. ஒரு பிரச்சனைனா அவங்க போய் நின்று அவங்க சமாளிப்பாங்க. இல்லை எனக்கு என் கணவன் இருக்கான், இல்லை எனக்கு மனைவி இருக்கா, இல்லை என் தாய் தகப்பன் இருக்காங்க, இல்லை எனக்கு எங்கள் அண்ணன் இருக்கான், என் தம்பி இருக்கான், அவன் பார்த்துப்பான், உடனே ஒரு ஃபோனை போடு, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணு. பிரச்சனை சால்வ் ஆகுதோ இல்லையோ ஒரு நம்பிக்கையில் அவர் தேடி போகிறோம். ஏன்னா இப்போ சொன்ன உடனே வர்றவங்க அவங்க தான். கடவுளை நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா, அவர் எப்பயாவது செய்வார். நமக்குன்னு ஒரு கடவுளை நம்ம என்ன பண்ணிட்டோம், நியமித்து வச்சாச்சு. அவர் என்னைக்காவது ஏதாவது நமக்கு செய்வார். ஆனால் எப்போதும் செய்வாரா? கிடையாது. அப்படிதான் நம்மளுடைய எண்ணங்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற, இன்னைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு ஜனமே, நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவரா இருக்க விசுவாசிக்கலாமே. சொல்லுங்களேன், என் வார்த்தைக்கு என் தேவனாகிய கர்த்தர் செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். என் வார்த்தைக்கு, என் சத்தத்துக்கு என் தேவனாகிய கர்த்தர் செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். உன் கூப்பிடுதலை என் தேவன் கண்காணிக்கிறவரா இருக்கிறார். உன் கூப்பிடின் சத்தத்தை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இந்த உலகத்தில் உன் சத்தத்தை கேட்க யாரும் இல்லாத மாதிரி இருக்கலாம். உன் புலம்பொலியும் உன் குறைகளை சொல்ல யாரும் இல்லாதபடி இருக்கலாம். யாரும் பதில் கொடுக்காதபடி இருக்கலாம். யாரிடத்துல போய் உன் குறையை சொன்னா அது ஏளனம் பேசுகிறவர்களா இருக்கலாம். இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு வரல செய்வேன். சொல்லுங்களேன், இசப்பா நான் உன்னை கூப்பிடுறேன்ப்பா, நான் உண்மையாவே நான் உன்னை கூப்பிடுறேன்ப்பா, நான் சும்மாலாம் கூப்பிடலப்பா, உண்மையே தான் நம்பி இருக்கேன். கண்களை மூடி சொல்லுங்களேன், இயேசுவே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் வேற யாரையும் நம்பி இல்லை, எனக்கு மறு உத்தரவு வரலங்கப்பான்னு சொல்லி கேளுங்களேன். அல்லேலூயா. இங்கே வேதத்துல ஒரு 2 நபரை பார்ப்போம். இன்னைக்கு சாமுவேலை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இங்க பாருங்க, சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண உடனே என்ன நடக்குதா? இடி முழக்கம். அதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை பார்ப்போம். சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அற்புதம் எப்ப நடக்குது? காலையில பண்றான், ஈவினிங்கோ நைட்டோ என்னைக்கோ. ஆனா வசனம் சொல்றது அன்றைய தினம். அப்பொழுதே இல்லை, உடனேன்னு சொல்லப்படல, அன்றைய தினமே. சில விண்ணப்பங்கள் நம்ம ஜெபிக்கும் பொழுது சூழ்நிலைகள் முழுவதும் வெறுமையாய் காணப்படும். நான் என்ன சொல்றேன், அம்மா இயேசுவை நம்புமா? இல்ல பாஸ்டர். ஆரம்பத்தில் நல்ல ஜெபம், ஆரம்பத்தில் வைராக்கியமா ஜெபம். ஆனா இப்போ அந்த வைராக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம கேட்ட உடனே என்ன இருக்கணும்? சுட சுட கிடைச்சிடணும். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உடனே கிடைச்சாதான் என்ன பண்ணுவேன்? அது நல்லா இருக்கும். இன்னைக்கு ஆர்டர் பண்ணி நாளைக்கு சாப்பிட்றோன்னா முடியாது. முன்னெல்லாம் ட்ரெஸ் தைக்கணும்னா துணி வாங்குறதுக்கு 2 நாள், தைக்க கொடுத்தா 10-15 நாள் வச்சுப்பாங்க. அதனால காத்திருந்த. இன்னைக்கு அப்படி இல்லை, ரெடிமேட்ல போய் வாங்குறோம். ரேட்டும் கம்மி போல தெரியும். ஆனால் தைக்கிற ட்ரெஸ்ஸு நீ பெரியவனாகி போகிற வரையும் அது உனக்கு கரெக்டாக இருக்கும். இது அப்படி இருக்காது. ஒரு 2 வாஷ்லேயே என்ன ஆகிடும்? அது சரியாக போயிடும்.
காரணம் என்ன? அதை சரியா பதப்படுத்தல. ஆமீன். அன்பு ஜனமே, சில காரியங்களை உடனடியாக செய்வார் தேவன், உடனே செய்வார் தான். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் பேசுகிற காரியம் சில தாமதிக்கும். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை என்ன பண்றான்? அவர்களை தண்டிப்பதற்காக தேவனிடத்தில் முறையிடுறான். ஏன்னா அவங்க தனக்குன்னு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்கறதுனால சாமுவேல் கோவப்பட்டு நம்ம விளைச்சல் நேரம், அறுவடை டைமு, இந்த டைம் மழை வரக்கூடாது, அறுவடை டைம்ல தேவனை நோக்கி அவன் முறையிடுறான். முறையிட்டவனே இவங்கெல்லாம் ஜனங்கள்லாம் பார்த்துருப்பாங்க, ஒரு சிம்டமே இல்லையே, மழை வருவதற்கு எதுவுமே இல்லை, வெயில் நல்லா காயுதாச்சு, இவருக்கு விட்டா தேவன் பதில் கொடுத்துருவாரா? ஏளனம், அவமானம் ஏற்பட்டிருக்கும், தோல்வி ஏற்பட்டிருக்கும். ஆனா தேவன் பாருங்க, அந்த நாட்குள்ளவே விசுவாசிக்காமன்னு சொல்லுமே, அந்த நாட்கள் முடிவதற்குள்ளவே அன்றைய தினமே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் பிரச்சனைய அதே நாள்ல, ஹல்லேலூயா, உன் சூழ்நிலை ஏதோ ஒரு டேட் குறிக்கப்பட்டிருக்கும். உன் பிள்ளைக்கு இந்த நாட்கள திருமணத்தை வைத்திருக்கிறேன், இந்த டைம்ல நான் ஃபீஸ் கட்டணும், இந்த டைம்ல நான் வட்டி கட்டணும், இந்த டைம்ல வாடகை கட்டணும். தேவன் சொல்லுகிறார், அன்றைய தினமே தேவன் சொன்னதை செய்கிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்க. சில நேரங்கள் நீ கூப்பிடுவதை நிறுத்திடுவோம், நீ பேசுறதை நிறுத்திடுவ, நீ ஜெபிக்கிறத நிறுத்திடுவ, தேவனோடு இருந்த ஐக்கியத்தை நிறுத்திடுவ, துதிக்கிறத நிறுத்திடுவ. ஏன்னா நான் ஜெபிச்சு பார்த்தேன், துதிச்சு பார்த்தேன், எனக்கு எதுவும் நன்மை கிடைக்கல, என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு, என் கடன் போன மாதிரி தெரியல, என் சூழ்நிலை மாறின மாதிரி தெரியல, என் கணவன் மாறின மாதிரி தெரியல, என் வேலையில ஒரு மாற்றம் ஏற்படல, என் வியாதியில ஒரு மாற்றம் ஏற்படல, என் ஊழியத்துல ஒரு மாற்றம் ஏற்படல, என் ஜெபத்துல ஒரு மாற்றம் ஏற்படல. ஏன் மீண்டும் ஏன்னா இன்னும் எனர்ஜி எடுக்கணும், இருக்கிற எனர்ஜியே போதும், இருக்கிற ஜெபமே போதும், வந்ததுக்கு ஒரு சின்ன ஜெபம், ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா, அவ்வளவுதான். நிறைய பேர் சபைக்கு வருவீங்க, ஜெபிப்போம், ஆரம்பத்தில் இருக்க ஐக்கியம் இருக்காது. முன்ன வரும்போது பாஸ்டர் ஜெபம் பண்ணணும், எல்லாத்தையும் ஜெபம் பண்ண, இருக்கிற ஊழியெல்லாம் எடுத்து போடுவீங்க. இப்ப அப்படி இல்லை, எப்படா முடிப்போம், எப்படா வெளியே போகணும். ஏன்னா உன் ஜெபத்தின் வல்லமையை நீங்க என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல, அந்த வல்லமையை ஏற்றுக்கொள்ள முடியல. சில பிரச்சனைக்கு சில காலகட்டங்களை என் தேவன் நிர்ணயித்திருப்பார். அந்தந்த காலகட்டங்கள் வரும்பொழுது அந்தந்த பிரச்சனையை என் தேவனாகிய கர்த்தர் முடித்து கொடுக்கிறவரா இருக்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. தாமதம் ஆனாலும் என் தேவன் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அந்த நாள் முடிவதற்குள் சாமுவேலை வெட்கப்படுத்தாதபடி அவர் அற்புதங்களை செய்தார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. உன் தேவைக்கு ஏற்றவாறு, உன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, உன் விண்ணப்பத்திற்கு ஏற்றவாறு என் தேவன் இந்த நாள் இரவுக்குள்ளவே உன்னை ஜெபிக்கிற ஜெபத்திற்கு என் தேவன் ஒரு கிருபையை கொடுக்க போறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. நல்ல கரங்களை தட்டி நல்லா நல்லா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு இந்த இரவுக்குள்ளே என் தேவன் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நம்ம ஜெபிச்சு முடிச்சவனே பார்ப்போம், காசு வரல, யாராவது சொல்லியிருப்பாங்க உனக்கு நான் அக்கௌண்ட்ல காசு போடுறேன்னு சொல்லிட்டு, பிசாசு பாப்பான். தேவனை மீண்டும் சொல்றேன், அரசன் அன்று கொள்ளும், தெய்வன் நின்று கொள்ளும். இது பழமொழி. அதே போலதான் தேவன் நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் வாழ்க்கைக்கு பொறுத்து தான் செய்வார். அல்லேலூயா. உடனே எதையும் செய்ய மாட்டோம். உனக்கு சரி நிறைய ஒரு தேவைகள், உனக்கு அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் செய்வதற்கு, உன் விசுவாசத்தையும் பெருப்பதற்கு தேவன் தாமதிப்பார். நீ செய்த பாவத்திற்கு தண்டனை கொடுப்பதற்கு, நீ திருந்துவதற்காக தேவன் என்ன பண்ணுவார்? தாமதிப்பார். ரெண்டுத்துக்கும் ஒரு தாமதம் உண்டு. அவர் தாமதிக்கிறதுனாவே அதுல ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம ஜெபிக்கிறோம்னா ஒரு வல்லமை உண்டு. நீ ஜெபிக்கிறனா இந்த இயற்கைகள் உனக்கு கட்டுப்படும். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. நீ தேவனை நோக்கி கூப்பிடுறனா இயற்கை உனக்கு கட்டுப்படும், இந்த மாம்சம் உனக்கு கட்டுப்படும், இந்த ஆவி உனக்கு கட்டுப்படும், இந்த தேசம் முழுவதும் உனக்கு கட்டுப்படும். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இயேசுவே, தேவனே, ஆண்டவரே எனக்கு குரலை கொடுக்கிறான். உடனே என்ன சொல்றாரு? விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கத்தோடு, விசுவாசிக்கிறாமே சொல்லுமே, உனக்கு ஒரு அற்புதங்கள் செய்யறார்னா முன்னாடி ஒரு அடையாளத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். தேவன் எது செய்தாலும் சரி ஒரு அடையாளத்தை கர்த்தர் காட்டுவார். தீமையா இருந்தாலும் நன்மையா இருந்தாலும் ஒரு அடையாளத்தை காட்டுவார்.
அது எப்படி பாஸ்டர்? உண்மைதான். அவர் ஜனத்தோடு கர்த்தர் பேசுவார், உங்களோட கர்த்தர் பேசுவாருங்க. அவர் பேச விரும்புவார். நம்ம தான் செவி கொடுக்கறது இல்லை. நீங்க அவரோட முறையிடும் பொழுது, உன் தேவைக்காய் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேல் ஜெபத்தை கேட்பதற்கு அடையாளமாய் இடி முழக்கத்தை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. இடி சத்தத்தை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, சாமுவேல் இடத்துல ஓடியாடுறாங்க. எதற்காக? சாமுவேல் பண்ண ஜெபத்திற்கும் தேவன் செய்கிற அற்புதத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மழை ரெண்டாவது தான், முதல் ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா நம்ம வீட்டில் பண்ற ஜெபத்திற்கு என்ன வருது? இடி முழக்கம் போல சண்டை தான் வருது. டமால் டிமால் டிமால் கத்துற சவுண்டு இல்ல, பொருளை தூக்கி போடுறது. காரணம், உன் சத்தங்கள் தேவனிடத்துல போய் சேரல. நீ வெச்ச விண்ணப்பத்துல உறுதியாரு. நடக்கும் 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 நடக்கும். எடுத்த உடனே நடக்குதுன்னா அது சீக்கிரத்திலே அந்த விசுவாசம் என்ன போயிடும்? கெட்டு போயிடும். நீ பெற்ற ஆசீர்வாதம் இழந்து போயிடும். எந்த ஒரு ஆசீர்வாதம் தாமதித்து கிடைக்கிறதோ அது உன் வாழ்க்கையில நிலைத்து நிற்கும். கரங்களை திருப்பி ஆமென் சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் ஜெபிச்சா, இடி முழக்கங்கள் உண்டாயிற்று. அப்புறம் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்தார்கள். நீ தேவனை நோக்கி கூப்பிடும் போது, என் அன்பு சகோதரி சகோதரியே கவனிங்க, நீ தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உன் சத்துருக்கள் உன்னையோ நீ வணங்குற கர்த்தரை பார்த்து பயப்படுவாங்க. நிச்சயமா அது இன்னைக்கு நடக்கும். நீ தேவனை நோக்கி கூப்பிடு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது உன் இருதயத்தின் ஆத்மா சத்தம் எப்படி கேட்டுக்கொண்டு, ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுங்க. உன் விண்ணப்பம் எது? உன் கணவன் திருந்தணுமா? உன் பிள்ளை திருந்தணுமா? இல்லை உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுமா? இல்லை உன் வியாதி மாறணுமா? சூழ்நிலை மாறணுமா? உன் இருதயத்திலிருந்து நீ கூப்பிடுறது நிறுத்தாத. பிசாசோட வேலை என்ன தெரியுங்களா? நீ கூப்பிட்டுட்டே தான் இருப்ப, ஆனா உன் காரியத்தை மாத்திடுவான். எப்படி கேட்பேன்? நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கடன் வேணும்னு முதல் ஜெபம் பண்ணும் விசுவாசத்துல, என் கடன் தீரணும்ட்டு. அந்த பிரச்சனை இன்னொன்னு போக அடுத்தது மறுபடியும், பெருசாம இந்த வீடை வித்துடலாமே. அடுத்த விண்ணப்பம், ஆண்டவரே அந்த கடன் தான் பிரச்சனை, வீடை வைக்கணும்னு பிரச்சனைக்கு என்ன ஜெபம் பண்ணும். நகை வைக்கணும் ஜெபம் பண்ணும். மெயின் என்ன? கடன் தேவை. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. விண்ணப்பத்தை மாற்றாதபடி, இது கிடைக்காது இதை செய்யலாம், இது கிடைக்காது இது. உன் தேவனிடத்திலிருந்து நீ கேட்டு பெறாது ஒண்ணுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அவரால் கொடுக்க முடியாது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. வானத்தையும் பூமியை உண்டு பண்ணினவர். நீ கேட்கிற யாவற்றையும் என் தேவன் கொடுப்பார். ஆனா நீ கேட்கிற சத்தம் அவருக்கு பிரியமானதா இருக்கணும். நீ கேட்கறதுல விடக்கூடாது. பிசாசு டைவர்ட் பண்ணினே இருப்பான். நீ ஒரு வேரியக்கத்தில் இருப்ப, நான் எப்படியாவது என்ன பண்ணணும், கல் விடாது கட்டணும். பிசாசு என்ன பண்ணுவான், உன் ஏழ்மையும் உன் சூழ்நிலையை காட்டிட்டு, ஓலை வீடு கட்டலாமா? அட்லீஸ்ட் ஓலை விடாது, அட்லீஸ்ட் ஓட்டு விடாது. ஆனா முதல் விண்ணப்பம் என்ன இருக்கும்? நான் தளம் போட்ட வீடா இருக்கும். சூழ்நிலை இப்படி இருக்கும். காரணம் என்ன? உன் விண்ணப்பத்தை மாற்றி விடுறான். நீ தேவன் மேல வைத்திருக்கிற, நான் சொன்ன பார்த்தீங்களா, தேவனை உன் கூட இருக்கிற தேவனை என்ன பண்றது இல்லை, சரியா புரிஞ்சுக்கல. அவர் சும்மா உப்புக்கு சப்பானா வச்சிருக்கிறோம். அவர் வல்லமையும் அவர் மகிமையும் புரிந்து கொள்ளாதபடி இருக்கும். யார் ஒருவர் தேவன் வல்லமையும் மகிமை புரிந்து கொள்கிறியோ, இந்த உலகத்தில் அசைக்க முடியாத மனிதர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஜெபிக்க முடியும், நீ ஜெபிச்சா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா சூழ்நிலை ஏதோ நீ வாய்ப்பே இருக்காது, சாதகமற்ற சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் எனக்கு சான்ஸே இல்லை, இனி இந்த வாழ்க்கை வராது, இறந்து போன வாழ்க்கை அவ்வளவுதான், இனி நான் எந்திரிக்கவே முடியாது, இதுதான் உன் வாழ்க்கை இருக்கும். ஆனா நீ ஜெபிக்க ஜெபிக்க உறுதியா, விண்ணப்பத்துல உறுதியா இருக்க 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 உன் ஜெபம் ஒரு இடி முழக்கத்தை போல இருக்கும். விசுவாசிக்காம சொல்லுவோமே, ஒரு அடையாளத்தை கர்த்தர் முன்பாக உண்டு பண்ணுவார். ராமன் சொல்லுங்களேன், எப்படி ஒரு உபத்திரம் வரும்பொழுது சொப்பனத்துல கர்த்தர் உனக்கு காட்டுகிறாரோ, ஜெபிக்கும் பொழுது இந்த கட்டுகள் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்பாகவே ஒரு தரிசனத்துல காட்டுவார். உனக்கு நன்மை செய்வதை இந்த தேசங்கள் காணும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், ஒரு சூழ்நிலையும் உனக்கு சாதகமாயிராது. ஆனா முடிவில் அது ஒரு பெரிய விசேஷத்தை உண்டு பண்ண. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவேன். சாமுவேல் ஜெபம் செஞ்சா பெரிய ஒரு மாற்றங்களை அவன் வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். இப்போ இன்னொருத்தரை பார்க்க போறோம், மோசேயை பார்ப்போம்.
யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். தன் கோலை எடுக்கிறான், வானத்துக்கு நேராக உயர்த்துறான். அப்பொழுது இங்க பாருங்க, கர்த்தர் இடி முழக்கங்களையும், அன்றைய தினம் சொல்லப்படல, அந்த மாசம் சொல்லப்படல, அந்த வருடம் சொல்லப்படல, அப்பொழுது விசுவாசிக்கிறாம சொல்லுவேன். சில விண்ணப்பங்கள் நீ வேண்டின உடனே கிடைக்கும். விசுவாசிக்கிற கரங்களை தெரிவிக்கிறாம சொல்லுவேன். நல்லாதான். யாருக்கு உடனே ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு கரங்களை தெரிவிக்கிறாம சொல்லுவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க 400 ஆண்டுகள். இங்க கவனிங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 400 ஆண்டுகளாய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் பிடிச்சு வச்சிருக்காங்க. தேவன் என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவன் மோசே அனுப்பி, நான் இவங்களை விடுதலை ஆக்க போறேன், இவங்களை விடுதலை ஆக்குன்னு சொல்லிட்டு பார்வோன்கிட்ட போய் பேசுன்னு சொல்றாரு. பார்வன் பார்க்கிறான், எங்க கடவுள் சொல்றாருங்க, என்ன பண்ணு, எங்க ஜனங்களை விட சொல்லியிருக்காரு, அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், தூதுனா வந்திருக்கேன்னு சொல்றேன். பார்வன் பார்க்கிறான், டேய் 400 ஆண்டுகளா நான் உன்னை அடிமையை வச்சிருக்கேன். அடிமையோட கடவுள் பெரியவரா, அடிமைப்படுத்துறவன கடவுள் பெரியவரா? கவனிச்சுக்கங்க. 400 ஆண்டுகளா அடிமையா இருக்கிற கடவுள் பெரியவரா, 400 ஆண்டுகளா ஒருத்தர் ஆளுகை செஞ்சிருக்காங்க ராஜா போல, அவங்க கடவுள் பெரியவரா? ஆளுகை செய்யறது தானே, நாங்க தானே ஆட்சியில் இருக்கோம், நீங்க ஆட்சியிலே இல்லை, எங்களுக்கு தான் மெஜாரிட்டி. பார்க்குறேன் மதிக்கல, போ சும்மா ஏதோ சொல்லுகிறேன். ஏதோ மோசை பண்றாரு. மோசத்துக்கு ஒரு கோலத்துக்கு போற, அவன் என்ன பண்றான், நீ ஒண்ணு தானே பண்ற, நான் 2 பாம்பு உண்டாக்குறேன், எங்களுக்கு என்ன பண்ண தெரியும், இந்த குரல் வித்தெல்லாம் தெரியும், அவனும் பேசிக்கிறான். தேவன் வல்லமை அவனால் புரிஞ்சு கொள்ள முடியல. தேவன் ஒரு கடவுள் என்பவர் ஒரு மனிதரோட பேசுவாரா? இன்னைக்கு இருக்க உலகத்துல கடவுள் கல்லாதான் இருப்பார், கடவுள் போட்டோல இருப்பார், அவருக்கு மகா சக்தி உண்டு. ஆனா அந்த சக்தியை நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஏதோ ஒரு ரூபத்துல உணர முடியும். இதுதான் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்தவைகள். ஆனா நீ வணங்குற தேவன் ஜீவனுள்ள தேவன். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே, அவர் கல்லு மண்ணும் அல்ல, அவர் உன்னோடு பேசுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார். நீ பேசின உடனே அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவரை காண முடியும். நல்லா ஆமென் சொல்லுவோமே. நான் அவர் சத்தத்தை தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அநேக முறை தேவனை நான் பார்த்திருக்கிறேன். அந்த வைராக்கியம் என்னை ஊழியக்காரனா இன்னைக்கு மாற்றினது. உங்க வாழ்க்கையில ஒரு முறை தேவனை நீ காண்பாய் என்றால், தேவ சத்தத்தை நீ கேட்பாய் என்றால், தேவன் உன்னோடு இருக்கிறதை நீ விசுவாசிப்பாய் என்றால், உன் வாழ்க்கை அது அன்னிலிருந்து மாற ஆரம்பிச்சிடும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். அல்லேலூயா. பார்வன் மோசே போய் பார்வன் சொல்ற, பார்வன் சட்டை பண்ணல. இப்ப பார்வனுக்கு முன்பாக என் தேவன் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு புறஜாதியருக்கு முன்பாக, அநேக சத்துருகளுக்கு முன்பாக நீ வரங்கிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்றும், நீ எப்படிப்பட்டவர் என்றும், கர்த்தர் உன்னை எப்படி விசேஷமா வைத்திருக்கிறார் என்பது நீங்க தான் வெளிப்படுத்த போறீங்க. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. மற்றவங்க யாரும் இல்ல, கர்த்தர் உன்னை கொண்டுதான், உன் வாழ்க்கையில செய்கிற அற்புதத்தை வைத்துதான் தேவ மகிமை வெளிப்படும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. பார்வனுக்கு முன்பா நீட்டுறான், இங்க பார் கோலை. அவனுக்கு முன்பாக வானத்தை நேராக அந்த கோலை நீட்டி படிங்க. அப்பொழுது மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும். உடனே பாருங்க, முதல் அடையாளம் எப்போதும் தெரிஞ்சுக்கங்க, எங்கெங்க உன் சத்தங்கள் கேட்கப்படுகிறதோ அங்கெங்க ஒரு அடையாளத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. நீ ஜெபிக்கிறனா ஒரு அடையாளத்தை கொடுப்பாருங்க. அற்புதம் வருவதற்கு முன்பாக ஒரு அடையாளம் உன் வாழ்க்கையில் நடக்கும். இங்க ஒரு இடி முழக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். படிங்க. இடி முழக்கங்களையும் அனுப்பினார், கல்மழையையும் அனுப்பினார், அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று, எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிறனா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் அந்த அளவுக்கு அசைவாடுதல் இல்லை. ஆனா புதிய ஏற்பாடுல ஒவ்வொரு மாம்சமானவர் யாவர் மேலும், அவர் ஏற்றுக்கொள்ளுகிற யாவர் மேலும் அவர் அசைவாடுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கினின்றது நீ நினைக்கிற மாதிரி எரிகிற நெருப்பல்ல. நீ ஜெபிக்கும் பொழுது நிறைய பேர் சொல்ல, நான் ஜெபிக்கிறேன் பாரு, நான் பாரு உடம்புலாம் ஹீட் ஆகுது. அது உடம்பு ஹீட்டு.
உண்மையான அக்கினி என்னன்னா, அக்கினியோட தன்மை என்னங்க? நெருப்போட தன்மை என்னங்க? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நெருப்போட தன்மை என்ன? எரிக்கும், உடம்பெல்லாம் எரியும். நெருப்பு அதற்கு முன்பாக எதை கொண்டு வந்தாலும் தன்னை போலே மாற்றிடும். நெருப்புக்கு முன்பாக ஒரு பேப்பர் எடுத்துன்னு போனால் அது நெருப்பா மாறுமா, இல்லை பேப்பரா இருக்குமா? பஞ்சை கொண்டு வந்தால் அது பஞ்சா இருக்குமா, நெருப்பா இருக்குமா? ஒரு கட்டையை கொண்டு வந்தாலும் சரி, இரும்பை கொண்டு வந்தாலும் சரி, நெருப்பு கிட்ட எது வந்தாலும் தன்னை போல மாறிடும். மற்றவங்களை போல மாறாது. நம்ம மனுஷன் தான், மற்றவங்க யார் வந்தாலும் அதை போல மாறிடுவோம். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவேமே. அதற்கிட்ட எதிர்த்து நிற்க முடியாது. நெருப்போட தன்மை. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா, தேவனை கூப்பிட ஆரம்பிச்சா, தேவ ஆவியானவர் எங்கெங்க நிரப்புகிறாரோ, எந்தெந்த இடத்துல விளாவுகிறார்களோ அந்தந்த இடம் எல்லாம் வல்லமையா ஏற்படும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுது அக்கினி நெருப்புகள் வருகிறதுன்னா, அக்கினி என்ன பண்ண சொன்ன? சுட்டரிக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு விரோதமாய் மாந்திரிக சூனியம் செய்வின, இல்ல சில மனிதன் தந்திரங்கள். ஒருத்தர் நல்லா இருந்தா பிடிக்காதுங்க. அல்லேலூயா. ஒரு குடும்பம், விசுவாசி ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க, உடம்பு சரியில்லை, ஊரை விட்டு ஊர் வந்திருக்கிறாங்க. அவங்க ஊர் மதுரை. 26 வயசாவது, கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் தான் வீட்டுக்கு இங்கே ஒரு வாடகை எடுத்திருக்காங்க. ஆக்சிடெண்ட் ஆகி கால் ஃபுல்லாக ஸ்டீலு. அந்த ஸ்டீல் வைக்க அது செப்டிக் ஆகுது. படுக்கையாக இருக்காரு. ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. வேலையும் போகிற சூழ்நிலை. என்ன பண்ண தெரியல. நான் வரமாட்டேன்ட்டேன். முதல்ல நீங்கள் உங்களை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. பார்த்தோன்னே கஷ்டமாயிடுச்சு. ஐயோ போயிருக்கலாமேன்னு. சரி, ஜெபிக்கும் பொழுது இவருக்கு ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒய்ஃபுக்கு ஜெபம்னா அவங்க ஒய்ஃப் மல்டிபிள் ஆகுது. உள்ள செய்வன செய்யப்பட்டிருக்கு. கட்டு உடைச்சோடனே அவருக்கு இந்த இடுப்பில் இருக்க வலியெல்லாம் போயிடுச்சு. நடக்க ஆரம்பிச்சிட்டார். உள்ள இருக்க சத்துரு பேச ஆரம்பிக்குது. நான் கேட்குறேன், யார் செஞ்சார்? வாயை திறக்கல. இவங்க சொல்றாங்க, நாங்கள் புதுசுங்க, எங்களுக்கு அப்பா அம்மாலாம் அவ்வளோ கிடையாது, எங்களுக்கு எதிரியே கிடையாது. இப்போ செய்வனை பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா, இந்த வீட்டுக்கு இவங்க ஹவுஸ் ஓனராக இங்கே வந்திருக்காங்க பார்த்தீங்களா, சென்னையில். அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே புரியல, எதுக்கு மாந்திரிகம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பேரும் டைவர்ஸில் இருக்காங்களாம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, புது கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம், தாய் தகப்பன் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அந்நியப்பாக இருந்திருக்கா, ஜாலியாக சிரிச்சிட்டு கிச்சிட்டு போகிறது, நைட் ஆனால் ஊர் சுற்றுறது, இப்படிலாம் பார்க்க இவங்களுக்கு வயிறு எரிச்சல். நம்ம பிள்ளை வாழ்க்கை அது மாதிரி இல்லையா. வெறும் பொறாமையில் இந்த பிள்ளைக்கு மாந்திரிகம் பண்ணி நடக்க முடியாமல் இருந்தது. நான் சொன்ன உடனே வீடியோ காலி பண்ணுங்க. வீடை காலி பண்ணாங்க. இன்றைக்கி நல்லா அந்த கம்பெனியில் என்ன பண்ணிருக்காரு, 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த அடிப்பட்ட சுவடை இல்லாதபடி அவர் நல்லா நடக்கிறார், ஓடுற. கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா, காரணமே இல்லை. அவங்க சிரிக்கிறாங்க, காரணமே இல்லை. அவங்க நல்லா இருக்காங்க. என் குடும்பத்தில் இல்லை. ஒரு பிள்ளை நல்லா மார்க் எடுத்துட்டு கூடாது. நான் மார்த்தாண்டத்துக்கு ஒரு முறை ப்ரேயருக்கு போகிறேன், வேற ஒரு குடும்ப ப்ரேயருக்கு. அப்போ நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். நான் வந்துட்டேன்றதுனால அந்த ஊரில் இருக்கவங்களாம் ஒரு 30 பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ரோமன் கேத்தலிக், ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு ஃப்ளைட் வந்து விடகால 4 மணிக்கு. ஸோ 1 மணி வரையும் நான் ஜெபம் பண்ணின்னு இருக்கேன். ஜெபம் பண்ணால் அந்த ஊரே ஒரு மல்டிபிள் ஆகுது. அதுலேயே 18 பேர் தைராய்டு பிரச்சனை. அதில் ஒரு பொண்ணோட வயசு, பொண்ணு +1 படிக்குது. அதுதான் மல்டிபிள் ஆகுது. அந்த பொண்ணை குறித்து அவங்க அப்பா சொல்கிறாரு, அழுகுறாரு. என் பொண்ணு ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க்குங்க, 10th. 11th இப்போ படிக்க மாட்டா, பைத்தியம் போல் பண்ணுறா, புக்கை பார்த்து தூக்கி எடுக்கிறா, கிழிச்சு போடுறான், ஏனே தெரியல. கூப்பிட்டு ஜெபம் பண்ணால் அந்த பிள்ளை அந்த ரோட்டில் வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு ஓடுது. உடனே அந்த பிள்ளையை கூப்பிட்டு உடம்பு ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறோம், டேப்பு வச்சு ஒட்டுறோம். எப்படி இந்த பிள்ளை, வயசு பொண்ணு, நம்ம பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் போனால் எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை ட்ரெஸ்ஸு கிழிக்கூடாதுன்னு செலஃபன் அந்த 2 இன்ச்சு டேப்பை வச்சு ஃபுல்லாக ஒட்டிட்டு எனக்கு முன்னாடி கொண்டு வர வைக்கிறேன். ஜெபம் பண்ணுறேன். உள்ளே இருக்க ஆவி, ஒரு ஆவி வந்து பேசுது, ஒரு அரவாணின் ஆவி. அந்த பிள்ளையை கெடுக்கும்படியாக யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையோட அம்மாவோட தங்கச்சி பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, 2 பேருக்கும் பெண் பிள்ளை.
அந்த பெண் பிள்ளை 2 பேரும் ஒரே கிளாஸ். இந்த பொண்ணு மட்டும்தான் நல்ல பேர் மார்க் எடுக்க, இவங்க பொண்ணு மார்க் எடுக்காது. அந்த பொறாமையில் இந்த பொண்ணை வாழ்க்கை சீரழிச்சிருக்காங்க 1 வருடங்களாக. அல்லேலூயா. சொல்லும் பொழுது அந்த அம்மாவும் அங்கே தான் நிற்குது, அவங்க பொண்ணு அப்படி தான் நிற்குது, தலையை குனிஞ்சிட்டு போகிறாங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த பிசாசு சொன்ன அவங்க வீட்டோட ஓடி போயிட்டாங்க. புள்ள வாழ்க்கை வீணாயிடுச்சு. ஜெபம் பண்ண பிறகு அன்றைக்கி அந்த ஆவி ஜெபம், அன்றைக்கி ஒரு நாள் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் 18 பேருக்கு அட் அ டைமில் தைராய்டு வியாதியை குணமாக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. வெறும் ஒரு பிரச்சனை இல்லை, மார்க் நல்லா வாங்கினதுக்கு வாழ்க்கை சீரழிச்சாச்சு. இப்போ உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு யார் செய்வா? முதல் கொஸ்டின் அப்படி தான் இருக்கும், இவங்களா இருக்குமா? நீ சிரிச்சாவே உனக்கு விரோதி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ நல்லா சம்பாரிச்சினா, ஒரு ட்ரெஸ் நல்லா போட்டினாவே, இல்லை ஒரு செயின் போட்டாவே, ஒரு முகம் மலர்ச்சி இருந்தாவே போதும். உன் கணவன் உன் பைக்கில் உன்னை கொண்டு போட்டுமே ஒரு நாள், அடுத்த நாள் உன் வீட்டில் சண்டை வருதா இல்லையான்னு கேளு. ஆமாவா இல்லையா? யாரோ ஒருத்தர் வரித்தை செயல்படுறாங்க, யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல. இவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஒரு நாள் உன் சொந்தமா இருக்கும், ஒரு நாள் உன் நண்பனா இருக்கும், ஒரு நாள் எதிரியா இருக்கும், யார் வேணா இருப்பாங்க. ஆனா அவர்கள் மாறுவார்கள், என் தேவன் மாறுகிறவர் அல்ல. அல்லேலூயா. உன் நம்பிக்கை தேவனிடத்துல போய் நீ நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிடுறத நிறுத்தாத. யாரு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஆனா நீ ஜெபிக்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது என் தேவ ஆவியான அசைவாடுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா கட்டுகள், அக்கினி, நெருப்புகள் வரும் பொழுது நீ ஜெபிக்க ஜெபிக்க நீ கண்ண மூடிதான் ஜெபிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உன்னை சூழ்ந்து அக்கினி இருக்கிறத பார்க்க முடியும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீ தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ அக்கினியாய் மாறுவ. அல்லேலூயா. சில நேரங்களில் இடி முழக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உனக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் சிதறடிக்கும்படியாக தேவன் இயற்கையும் சரி, மாம்சமும் சரி, இந்த சூழ்நிலை சரி, உனக்கு சாதகமாய் கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவேன். அல்லேலூயா. இங்க மோசே இந்த இடத்துல கையை நீட்டின உடனே அற்புதம். இங்க கவனிங்க, கையை நீட்டின உடனே அற்புதம். சாமுவேல் ஜெபம் பண்ணா அன்னைக்குள்ளே அற்புதம். இதே மோசே தேவன் கூப்பிடுறார், உங்ககிட்ட நான் பேசுறேன் கூப்பிடுறார். இவன் என்ன பண்றான்? கிளம்பி போறான் மலைக்கு மேலே. ஆரோன்ட்ட சொல்றான், நீங்க தேசத்தை பார்த்துக்குங்க, நான் தேவனை பார்த்துட்டு நான் வரேன். படிங்க யாத்ராகம் 24ஆம் அதிகாரம் 13 16 வரையும் படிப்போமா? அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் மோசே தேவ பர்வதத்திற்கு நேராய் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். நீங்க எனக்காய் காத்திருங்க. ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். இங்க பாருங்க, எல்லா பொறுப்பும் கொடுத்துட்டு அவன் பாட்டு கடந்து போறான். படிங்க. ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது இங்கதான் மேட்டர், ஒரு மேகம் மலையை மூடிச்சு. இவன் போனவனே தேவன் அங்கீகரிக்கிறார். அந்த தேவனோட பேசுவதற்கு மற்ற யாரையும் அலோவ் பண்ணல. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு? மேகத்தின் மூலமாக அவனை சிறைபிடிச்சிட்டார். அவனை என்ன பண்ண ப்ரொடெக்ட் பண்ணிட்டார். யாரும் அந்த இடத்துக்கு வராத அளவுக்கு தேவன் இருக்கிற இடத்தை பரிசுத்தமாக்கி கொண்டார். அடுத்தது கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. அல்லேலூயா. தேவன் அங்க இருக்கிறார் என்ற அடையாளத்தை அங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அநேக நேரம் நீ ஜெபிக்கிற இடம் அங்க தேவ ஆவியான இருக்கிறார் என்று தெரிஞ்சிடும். நீ ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசனம், சின்ன பாடல் பாடும் பொழுதே, தேவ செய்தி கேட்கும் பொழுதே தேவ பிரசனம் உன்னை நிரப்பி கொண்டு இருக்கும். ஆமென். ஆமாவா இல்லையா? இங்க தேவன் இருக்கிறான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு விடுதலை இல்லை. சில இடங்களுக்கு விடுதலை தேடி போவீங்க, ஜெபிப்பீங்க, ஆனா ஆலயத்துல தேவன் இருக்கிறார், ஆனா எனக்கு விடுதலை இல்லை. ஏன்? நான் பண்ண ஜபம் சரியில்லையா, இல்ல பண்ற பாஸ்டர் சரியில்லையா? ஆனா அங்க தேவ பிரசன்னத்தை பார்க்கிறேனே, தேவன் இருக்கிறாரு, அநேகருக்கு அற்புதம் நடக்குது, ஏன் வாழ்க்கையில ஏன் அற்புதம் இல்லை? அதுக்கு தான் இன்னைக்கு பதில் பார்க்க போறோம். படிங்க அடுத்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. மேகம் 6 நாள். இங்க பாருங்க, மோசே தேவனிடத்துல பேச போறான். 6 நாள் தூங்கல, உறங்கல, சாப்பிடல, காத்திருக்கிறான். 6 days வெயிட் பண்றாங்க. பேச கூப்பிட்டு அங்க தேவ பிரசன்னமா தான் இருக்கு, தவிர தேவ சத்தம் அவனால கேட்க முடியல. அநேக நேரம் நீ ஜெபம் பண்ணிருப்ப, ஆனா தேவன் உனக்கு பதில் கொடுக்கறன்னு முடிவு பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் உனக்கு தெரியும், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார், ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு, ஆனா செயல்பாடுகள் ஒண்ணு இருக்காது. தீர்க்கதரிசனம் மூலமாய் வார்த்தை வந்திருக்கும், தீர்க்கதரிசனம் மூலமாய் கர்த்தர் பேசியிருப்பார், ஆனா ஒரு காரியம் இருக்காது.
அல்லேலூயா. நேற்று 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சாட்சியை நான் கேட்குறேன். நான் ஜெபம் பண்ணி ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு 2வது முதல் குழந்தை, அவங்களுக்கு பெண் குழந்தை, 2வது முதல் குழந்தைய அந்த ஊழியக்காரர் போய் பார்க்க போல. பெண் குழந்தைன்றதுனால முதலும் பெண்ணா போயிடுச்சு அப்படின்னு. 2வது பிறக்க போது எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ 2வது பிறக்க போது கர்ப்பமா இருக்கும் போது அவங்களுக்கு இப்போ ஜெபம் பண்ணி சொல்றேன், அந்த வயிற்றுல இருக்கிறது ஆண் குழந்தை அப்படின்னு. இவர் விசுவாசி என்ன பண்ற, அந்த குழந்தைக்கு இமானுவேல்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பேர் வச்சாச்சு. பேரை வச்சுட்ட பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, குழந்தை பிறக்குது. அவங்க தம்பி வந்து சொல்ற, குழந்தை பிறந்தவொடனே 2வது உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் உள்ள போறவர், ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் போறவர் நின்னுட்டார். உள்ள போலாமா வேணாமா, தன் மனைவியை பார்க்கணுமே. உள்ள போறது ஆண் குழந்தை இல்லை, ஏற்கனவே பொண்ணு குழந்தை, 2வது பெண் குழந்தை, இனி என்னதுக்குன்னு போக முடியல. அதுக்குள்ள அவங்க வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் வருவோம், வேற வழி இல்லைன்ட்டு உள்ள போறாரு. உள்ள போனோடனே அந்த தாய் பக்கத்தில் ஒரு குழந்தை படுத்திருக்கு. இவர் கண்ணுக்கு குழந்தைக்கு கை குழந்தை, ஆனா தெரியாது பொண்ணா தெரியாது, அவுத்து பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணுறாரு. அவர் மைண்டில் என்னது, அவங்க தம்பி சொல்லிட்டாருன்னு பெண் குழந்தை தான் பொக்கது. சரிம்மா அடுத்த முறையாவது பார்த்துப்போம். 3வது குழந்தை நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். அந்த அம்மாவுக்கு மயக்கத்தில் இருக்கு, அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல. அவங்க மாமியார் சொல்கிறாங்க, நீ கேட்ட மாதிரி இருந்தால் ஆண் குழந்தை. ஹல்லேலூயா. அவருக்கு ஒன்றும் புரியல, ஆண் குழந்தையா டவுத்து பார்க்குறாரு, ஆண் குழந்தை. தேவன் சொன்னார்னா, தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் சொன்ன நடக்கும். ஆனால் எதிர்மறையான காரியங்கள் நிறைய நடக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. இங்க தேவன் பேசிட்டா, தேவன் அவனோடு தான் இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை பெற்றாச்சு. இங்க கவனிங்கள, வாக்குத்தத்தங்களை பெற்றாச்சு, தேவ அபிஷேகத்தை பெற்றாச்சு. ஆனா தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம், ஒரு நன்மையும் நடக்கல. ஏன்னா சில நாட்கள் உடனே நடக்கும், அப்பொழுதே சில நாட்கள் அந்த நாட்கள் முடியறதுக்குள்ள நடக்கும், சில அற்புதங்கள் 7 நாட்கள் நடக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு வந்திருக்கிற நண்பு ஜனமே, உன் விண்ணப்பம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா நான் சொல்றேன், ஒரு விண்ணப்பம் இன்னைக்கு இரவுக்குள்ள நடக்கும். சில விண்ணப்பங்கள் இப்பொழுது நடக்கும், சில விண்ணப்பம் அடுத்த வாரத்துக்குள்ளே நடக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். 6 நாள் காத்திருக்கிறான். 7வது நாள் படிங்க. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். ஹல்லேலூயா. கூப்பிட்டு வர வச்சு பேசுறேன்னு சொல்றவர் பேச போறாரு. அவங்க கிட்ட தான் அவனை சூஸ் பண்ணிட்டார். அவன் ஓகே, அவனை அங்கீகரிச்சுட்டாரு. அந்த இடத்துல போறாரு வராரு, ஆனா பேசல. 7ஆம் நாள் தான் பேசுறாரு. சில விண்ணப்பங்கள் தாமதிக்கும், அதனால நீ கூப்பிடுறது நிறுத்திடாத. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். சில விண்ணப்பங்கள் கிடைக்கும். என்னைக்கு ஜெபம் பண்ணனே கிடைக்கல, இனி எதுக்கு ஜெபம்? உன் விண்ணப்பத்தை மட்டும் நிறுத்திடாத. இன்னைக்கு இல்லை நாளைக்கு என் தேவன் நிச்சயமா செய்வார். நீ தான் சாட்சியா நிற்ப. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். நல்ல சத்தமா சொல்லுவேன். நீ எவ்வளவாய் காத்திருக்கிறாயோ அந்த இடத்துல உன் காத்துதலுக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுங்களேன். எடுத்து படிங்க. மத்தேயு 14:14 சொல்கிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, என்னை பார்க்க வந்திருக்காங்க, எனக்காய் காத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் வியாதிகளை அவர் சுஸ்தமாக்கி. ஆமென் சொல்லுமே. நீ அவருக்காய் காத்திருக்கிறனா, அவர் நிச்சயமாக மனதுருகிற தேவனா இருக்கிறார். நீ கூப்பிட்டு கொண்டே இருக்கணும், நீ நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா. நீ கூப்பிட்டு கொண்டே இருக்க 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 கர்த்தர் ஒரு நாள் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவேன். அல்லேலூயா. எடுத்து படிங்க சங்கீதம் 102:18. பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். கர்த்தர் சொல்கிற பின் சங்கதிகளுக்காய். பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கு. யார் அது பின் சங்கதிகள்? நீங்கள் நானும் தான். முன் சங்கதிகள் ஆவியான நான் வல்லமை பார்த்ததில்லை, இயேசுவின் வல்லமை பார்த்ததில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் வல்லமை ஆவியான வல்லமை பார்த்து கொண்டிருக்கும். அவர் சொல்றார், பின் சங்கதிகள், பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். சிருஷ்டிக்கப்படும் ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனமும் யார் யார் கர்த்தரை துதிக்கிறீங்களோ படிமா. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும். ஹல்லேலூயா. யார் யார் கட்டுண்டு இருக்கீங்க? கடன் பிரச்சனை இல்ல, வியாதி இல்ல, படிப்பு இல்லாதது, வருமானம் இல்லாதது, குடும்பத்துல சமாதானம் இல்ல, ஏதோ ஒரு சீர்கேடு, உன் பிசினஸ்ல நலிவு, ஏதோ ஒரு சூழ்நிலை நீ கட்டுண்டவர்களா இருக்கலாம். இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்தத்தை நான் கேட்பேன். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. யார் யார் கட்டுண்டு இருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோமே. உன் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார். உன் புள்ள கட்டுண்டு இருக்கா? எழும்ப முடியாதபடி நெருக்கத்தோடு இருக்கா? வியாதியில் இருக்கா?
சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகம் இல்லாதபடி இருக்கா, நெருக்கத்தின் மத்தியிலே உன் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கா, மரணத்துக்கு நேராக உன் வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கா, சமாதானம் இல்லாதபடி உன் குடும்பம் கடந்து கொண்டிருக்கா, என் தேவன் சொல்லுகிறார், உன் கூப்பிடும் சத்தத்தை நான் கேட்கிறேன். படிங்க. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும். அல்லேலூயா. யார் யார் மரணத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கீங்க, வியாதியின் மூலமாக தற்கொலை எண்ணம், நெருக்கம், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை விடுதலையாக்கவே உன் சத்தத்தை கேட்க நான் வருகிறேன். படிங்க. தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து, அவர் சொல்லுகிறார், நான் உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். அல்லேலூயா. நீ கூப்பிடுகிற சத்தம் இந்த உலகத்தில் எத்தனோ கோடான கோடி. இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அநேக கிளப்புகள் திறந்திருக்கும், அநேக சினிமா தியேட்டர் திறந்திருக்கும், அநேக ஸ்போர்ட்ஸ் சென்டர் திறந்திருக்கும். எல்லாம் ஜாலியா ஹோட்டல்ல சாப்பிடுறவங்க இருந்து எல்லாம் இருப்பாங்க. ஆனா ஒரு சில கூட்டம் மட்டும் உண்மையா தேவனை ஆராதிக்க நீ கூப்பிடுகிற சத்தம் என் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுவோமே. உன் கட்டுகளை என் தேவன் விடுதலையாக்குகிறவரா இருக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவரா இருக்கிறார். நெருக்கப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறவரா இருக்கிறார். வியாதிப்பட்டவர்களை சுத்தமாக்குகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உன் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அப்படி கண்களை மூடி விசுவாசத்தோடு யார் யாரெல்லாம் சத்தத்தோடு தேவனை கூப்பிடுறீங்களோ இன்னைக்கு ஒரு விருப்பத்தை, ஒரு அற்புதத்தை காண போறீங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி துதிங்க. எல்லா கண்களை மூடி ரம ஹந்த ராக்கதல் யா ஷதல் ஆதர ஆதரமா ஆவியில் நிரம்பி ஜெபிங்க, துதிங்க. ஏசப்பா, எனக்கு விடுதலை வேணும், எனக்கு இப்பவே வேணும், இன்னைக்கே வேணும், இந்த வாரத்துக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்யுங்க. 3 அடையாளத்தை நான் வேதத்தில் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ எதை கேட்கிறாய், எதை மேல விசுவாசம் வைக்கிறாய், நீ அதுவாகவே மாறுகிற. கேளுங்க. துதிங்க. எல்லா கண்களை மூடி இயேசுவேன்னு சொல்லுங்க. கேளுங்க. வாய்களை திறந்து கண்களை மூடி. அன்பின் தகப்பனே, இன்னைக்கு யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுறார்களோ அவர்களுக்கு மறு உத்தரவு வரல செய்வேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆபத்து நாட்கள் அவளோடு இருந்து அவளை விடுவிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இப்பொழுதே தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. யாரெல்லாம் கட்டுண்டு இருக்கிறார்களோ அவர்களை விடுதலை ஆக்குவீராங்க. வருமானத்தில் தடையிட்டு கட்டுண்டு இருக்கிறவர்கள், பிசினஸ்ல கட்டுண்டு இருக்கிறவர்கள், தொழில கட்டுண்டு இருக்கிறவர்கள் இப்பொழுது விடுதலை ஆக்குகிற தேவன், அவள் சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்கிட்டோம். ஒவ்வொருத்தரும் விடுதலை ஆக்குவீராக. வியாதியில கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிற தேவன் இப்பொழுது தேவ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு பலவீனங்கள், ஒவ்வொரு சிந்தனை கட்டுகள், எல்லா வறுமை கட்டுகள் எல்லாவற்றையும் நிர்மலமாக்குவீராக. சமாதானத்திலே பலவீனத்தை உண்டு பண்ணுகிற ஆவி, குடும்பத்தில் சமாதானத்தை எடுத்து போடுகிற ஆவி, இப்பொழுதே நீ விடுதலை ஆகும்படியா ஜெபிக்க. அப்பா, எங்க மக்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென்.